Hi friends, welcome back. நான் TamilEdison. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ மேபி இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தெரிஞ்சிட்ட மாதிரி நீங்கள் இருக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட்ஸாக மறக்காமல் கொடுத்துட்டே இருக்கேன். அந்த லைக் அண்ட் கமெண்ட் தான். ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக அன்பாக்சிங்கே போயிடலாம். ஸோ எந்த ஒரு இன்ட்ரோவும் தேவையில்லை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். இருந்தாலும் சரி பார்த்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்கு அதுக்கு வேறு தனியாக ஃப்ரேம் வேறு வச்சுட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பில்லு, அடுத்ததாக கவர் போயிடுச்சு. ஸோ ஐயோ கிலோ வந்துச்சா. ஸோ பவுச் அப்படிலாம் டீசெண்டாக சொல்லணும்னா மொபைலோட கேஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அன்பாக்சிங் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ நார்மலாக என்னோடய மொபைல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா Redmi 7 அப்படின்றத ஒரு சில இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க கிட்டத்தட்ட எக்ஸ்பயர் ஆகி 2 வருஷம் ஆச்சு. இதுக்கு மிச்சம் இந்த ப்ராடக்ட் தண்ணி அப்படின்னா காஸ்ட்டு ஜாஸ்தி. ஸோ அப்படிப்பட்ட இந்த மொபைலுக்கு அந்த கம்பெனி தரப்பில் கொடுத்துருக்கக்கூடிய கேஸ் எது அப்படின்றது பார்த்தீங்கன்னா TPU கேஸ் தான். இது வழக்கமாக அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இப்போ இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வச்சு நான் ஒரு கொஞ்ச நாள் போல போட்டுட்டு இருந்தேன். எவ்வளோ நாள் அப்படின்றது கேட்குறீங்களா? ஜஸ்ட்டு ஒரு 1 டே கூட நான் கரெக்டாக யூஸ் பண்ணல. ஏன்னா எனக்கு இதில் இந்த கேமரா அதுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நான் யூஸ் பண்ணுற யூசேஜை பொறுத்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கீழே விழுந்துடும். ஸோ அதனாலே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எட்ஜஸில் அதிகமாக அடிபட்டுருக்கும். அந்த மாதிரி டைமில் தான் நான் யோசிச்சது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் என்னோடய மொபைலில் செக்யூராக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு கேஸ் வாங்கினேன். ஸோ அந்த கேஸ் தான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இதில் போட்ட இதில் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கலர்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு ரீமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெதர் ஃபினிஷிங்கில் பார்க்கவே பார்த்தீங்கன்னா லுக்காக இருந்துச்சு. பார்த்ததுக்கு அந்த தடியாகவும் இருந்ததுனால மொபைல் பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதில் ஒரு பிரச்சனை வச்சு அது என்ன அப்படின்றது கேட்குங்களா? அடிக்கடிக்கு நான் மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த பவுச்சை கழட்டி யூஸ் பண்ணுறதுனால இப்போது இதில் ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் மேஜராக உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றதுக்கே தெரிஞ்சிருக்கும். பவுச்சை மொபைல் பார்த்தீங்கன்னா கடிச்சு தின்றுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் அடிக்கடிக்கு திரும்ப கழட்டினா இன்னும் டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி மொபைலுக்கு திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த பவுச்சை போட்டிருந்தேன். ஸோ இதில் திரும்பவும் அந்த ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் வந்ததுனால நெட்டில் சரி தேடி பார்க்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் டயர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கும். 2-in-1 பர்பஸ் மாதிரி யூஸ் ஆகும். அதான் நான் பார்த்தீங்கன்னா தேடினேன். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா பார்க்க இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இந்த கேஸ் கிடச்சிச்சு. ஸோ இந்த கேஸில் எனக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மொபைலில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த பவுச்சு அதுக்கப்புறம் இந்த TPU கேஸ் ப்ளஸ் இந்த பவுச் இது ரெண்டுத்துலேயும் இல்லாத ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸாக இதில் ஒரு 2-3 விஷயம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றது இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் இப்போ நான் மொபைலில் இன்செர்ட் பண்ணியாச்சு. இந்த பவுச்சில் என்னென்னா நார்மலாக TPU கேஸில் யூஸ் பண்ணும்போது மொபைல் லைட் வெயிட்டாக இருந்துச்சு. இந்த கேஸை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வெயிட் ஆகிடுச்சு. இதில் யூஸ் பண்ணும்போது ஏதோ கையில் கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ செங்கல் கட்டியை வச்சுருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. ஸோ இருந்தாலும் இதோட யூசேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த ரிங் அப்படின்ற அந்த ஒரு டைப் தான். அடிஷ்னலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா பாப்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. இப்படி அது பிடிச்சி இல்லைனா ஹெட்ஃபோனை சுவிட்சு இது பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அது கிட்டத்தட்ட ரேட்டை கேட்கும்போது 60 ரூபான்னாங்க. ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 150 ஆன்லைனில் அப்படின்லாம் பார்க்கும்போதெல்லாம் வேரியேஷன் இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா எனக்கு இது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். மொபைலுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கும் போது எப்படி சொல்கிறது, இப்படி யூஸ் பண்ணிட்டே இருக்கும், திடீர்னு கிரிப்பு மிஸ் ஆச்சு அப்படின்னா கூட ஒரு சேஃப்டிக்கு பர்பஸ்க்கு மொபைலுக்கு கரெக்டாக இந்த பார்த்தீங்கன்னா இந்த ரிங் யூஸ் ஆச்சு அப்படின்றதுனாலையும், ரெண்டாவது இதுவே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டாகவும் யூஸ் ஆகும் அப்படின்றது தான். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலாக இப்படி மொபைல் ஸ்டாண்டாகவும் யூஸ் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மொபைல் ஸ்டாண்டோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் அப்படின்னு பார்க்கும்போது கூட ஒரு 150. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரிங்கையும் நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 150 ப்ளஸ் இது ஒரு 100 வச்சுக்குவோங்க. 250 ப்ளஸ் ஒரு பவுச் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு 150. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 250, 300, 400 ருபீஸ் வரும். ஸோ இதோட ரேட் எவ்வளோ அப்படின்றது கேட்டிங்கன்னா 268 ருபீஸ் போட்டுருந்துச்சு. ஸோ 268 ருபீஸ்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூசேஜை பொறுத்து ஒர்த்து தான். நீங்கள் வச்சுட்டு இருக்கக்கூடிய ரெட்மி, ரியல்மி, ஓப்போ, விவோ, சாம்சங் எந்த ஒரு மொபைலாக இருக்கட்டும், நான் பவுச் வாங்கினேன் இந்த அந்த சைட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 180+ மொபைல்ஸோட பவுச்சஸ் சேம் பேஸ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கிது. ஸோ இதோட கலர் வேரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெட், அதுக்கப்புறம் ப்ளூ ஆர் பிளாக். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு.
இப்போ இந்த வீடியோவில் பார்த்தா இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணுமா வேணாமா அப்படின்றது உங்களோட மொபைலை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக என்னோட மொபைலை பிடிக்கும், அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூர் ப்ளஸ் அடிஷ்னலாக பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றதுனால தான் நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணி நான் வாங்கியிருக்கேன். ஸோ ப்ரைஸ் வேரியன்ஸில் பார்க்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா கூட ஓகே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு போட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் உங்களோட மொபைலுக்கு கரெக்டான சைஸை வாங்கிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வரையும் அப் டு எண்டு வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்ஸை மட்டும் மறக்காமல் கொடுத்துட்டே இருங்க நண்பா. அதுதான் அந்த லைக் அண்ட் கமெண்ட். ஸோ அதுதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறது ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும். இதை தாண்டி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றது கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ வேணும் அப்படின்றதையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்மக்கிட்ட காசு இருக்கும்போது அதையும் வாங்கி அன்பாக்சிங் பண்ணுவோம், ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அடிஷ்னலான இன்ஃபர்மேஷனும் கொண்டு வந்து சேர்த்துட்டே இருப்போம். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் எடிசன். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், மகிழ்ச்சி.